6 மாதமா போராட்டம் தான். நடிகர் நேத்ரன் அவருடைய உயிரை குடிச்ச புற்றுநோய் எல்லாமே கைமீறி போயிருச்சு. ரொம்ப வேதனையில குடும்பமும் இருக்காங்க. சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரை என பலவற்றில் நடித்து வந்த நடிகர் நேத்ரன் அவரு புற்றுநோயால பாதிக்கப்பட்ட அதுக்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில அவருடைய உயிர் பிரிஞ்சிருக்குன்னு செய்திகள் வெளியாகி இருந்துச்சு. இது சின்னத்திரை ரசிகர்கள் கிட்ட பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. தொலைக்காட்சியில முதலா மருதாணி அப்படிங்கிற சீரியல்ல தான் அறிமுகமானாரு. அந்த சீரியலை தொடர்ந்து பல சீரியல்ல நடிச்சு பிரபலமானாரு. அப்ப தன்னோட சீரியல்ல நடிச்ச தீபா அப்படிங்கிறவங்கள காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்க 2 பேருக்கும் அபிநயா, அஞ்சனான்னு 2 மகள்கள் இருக்காங்க. திருமணத்துக்கு அப்புறமா சீரியல்ல நடிச்சு வந்த தீபா அவங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நடிப்பை நிறுத்திக்கிட்டாங்க. குழந்தைகள் வளர்ந்ததுக்கு அப்புறமா சீரியல்ல என்ட்ரி கொடுத்த தீபா அவங்க சிங்கப்பெண்ணி, முத்தழகு உள்ளிட்ட தொடர்கள்லயும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நேத்ரன் அவருக்கு கொஞ்ச நாளாவே உடல்நிலை சரியில்லாம தாங்க இருந்திருக்கு. அவருக்கு சில மாதங்களுக்கு முன்னாடியே கேன்சர் இருக்கிறது உறுதியாயிருச்சு. இதை தொடர்ந்து அவருக்கு அறுவை சிகிச்சை எல்லாம் கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் அவரோட கல்லீரல் பாதிக்கப்பட்டதுனால அவருக்கு தொடர்ந்து மருத்துவமனையில சிகிச்சை அளித்து வந்த நிலையில சற்று முன் அவர் காலமானாருன்னு நேற்று இரவு ஒரு செய்தி வெளியாயிருந்துச்சு. அவரோட மறைவு சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரை நடிகர்கள் கிட்ட பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. எல்லாமே கைமீறி போயிருச்சுன்னு தான் சொல்லணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நேத்ரன் அவங்களுடைய மகள் அபிநயா தன்னோட இன்ஸ்டா பக்கத்துல என்னோட அப்பா புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க, எல்லாமே எங்களோட கையை மீறி போயிருச்சுங்க, அவரோட உடல் நலம் ரொம்பவே முடியாம இருக்கு, அவருக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படின்னு கலங்கியபடி வீடியோல பேசியிருந்தாங்க. அப்பா அவங்களுக்கு சிகிச்சை எல்லாம் போயிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இருக்காது, ஏதாவது பண்ணி குணப்படுத்திடுவாங்க, குணமாகி வந்துருவாங்கன்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரியும் நிறைய பேர் கவலைப்படாதீங்க, சரியாயிருவாங்க, நீங்க நம்பிக்கையோட இருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட எல்லாருமே ஆதரவை கொடுத்துட்டு இருந்தாங்க. நேத்ரன் அவங்களுடைய மூத்த மகள் அபிநயா அவங்க பாத்தீங்கன்னா சூப்பர் ஜோடி சீசன் 1ல நடனம் ஆடினாங்க அவங்களோட அப்பா கூட. அஞ்சனா அவங்க ரேவன் அப்படிங்கிற படத்துல ஹீரோயினா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தை டாடா படத்தை இயக்கிய இயக்குனர் கணேஷ் பாபு அவர் தான் இயக்கிட்டு இருக்காரு. படத்தோட படப்பிடிப்பெல்லாம் கூட விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அப்பாவை பிரிஞ்சது அவங்களுக்கு மிகப்பெரிய வேதனையை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நேத்ரன் அவரு ஒரு நல்ல நடிகர், சீரியல்ல நடிச்சிருக்காரு. ஆரம்பத்துல எல்லாம் நல்ல உடல்வாகோட தான் இருந்தாரு. கொஞ்ச நாளாவே ஒல்லியானப்பவே நிறைய பேர் அவரோட உடலுக்கு என்னாச்சு, என்ன பிரச்சனை, உடல்நிலை பிரச்சனையா அப்படின்னு எல்லாம் கூட கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த புற்றுநோய் தான் அவருடைய உயிரை இப்படி பறிச்சிருச்சு. நிறைய நிகழ்ச்சிகள்ல வந்திருக்காரு. 25 வருஷமா சின்னத்திரையில நடிச்சிருக்காரு. சீரியலை போலவே ரியாலிட்டி நிகழ்ச்சிகளையும் பங்கேற்றிருக்காரு. நேத்ரன் அவரை மக்கள் மத்தியில ஈஸியா கொண்டு சேர்த்தது இந்த ரியாலிட்டி நிகழ்ச்சிகள் தான் அப்படின்னு சொல்லலாம். பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே டான்ஸ் ஷோக்கள்ல நிறையவே இவரு இருந்திருக்காரு. சிவகார்த்திகேயன் அவர் கூட எல்லாம் பங்கேற்றிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பாக்கியலட்சுமி, பொன்னி இந்த தொடர்கள் எல்லாம் கூட நடிச்சிருந்தாரு. ஆனா திடீர்னு தான் அவர்னால முடியாம போயிருச்சு. இது அவங்களுடைய குடும்பத்துக்கு மிகப்பெரிய இழப்புன்னு சொல்லலாம். ஒரு நல்ல நடிகரை இழந்துட்டோம், உடல்நிலைய தயவு செஞ்சு பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட ரசிகர்கள் நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க.